சித்திரை என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழாதான். மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் வைபவத்தையும் நேரில் காண முடியாவிட்டாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் டிவியிலாவது பார்த்துவிட வேண்டும் என்று நினைக்காதவர்கள் இருக்க முடியாது. மதுரை மக்கள் மட்டுமின்றி உலகின் பல பகுதிகளிலும் இருக்கும் மக்கள் கொண்டாடும் விழாவாக இருப்பது மதுரை சித்திரை திருவிழாவாகும். உலகிலேயே பெண்ணரசி ஆட்சி செய்யும் ஒரே ஊர் மதுரைதான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வருடத்தின் அனைத்து மாதங்களுமே திருவிழா நடைபெறும். அவற்றுள் சித்திரை மாதத்தில் நடைபெறும் சித்திரை திருவிழா மிகவும் விசேஷமானதாகும். இத்துணை சிறப்புமிக்க சித்திரை திருவிழா எப்படி ஏற்பட்டது என்ற புராண கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சித்ரா பௌர்ணமி நன்னாளில் கள்ளழகர் வைகையில் கால் பதிக்கும் நேரத்தில் பக்தர்கள் பரவசத்தோடு எழுப்பும் கோவிந்தா முழக்கம் விண்ணை எட்டும். அதை கேட்கும் பலருக்கும் கண்களில் கண்ணீர் பெருகும். மதுரையில் வைகையாறு வந்தது எப்படி என்பதற்கும் கள்ளழகர் ஏன் வைகையில் இறங்குகிறார் என்பதற்கும் பல புராண கதைகள் உள்ளன. அந்த சுவாரஸ்ய தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அம்மையப்பனுக்கு திருக்கல்யாணம் என்றால் சும்மாவா, ஊரே விழா கோலம் பூண்டது. 33 தேவர்களும் பூதகணங்களும் மதுரைக்கு புறப்பட்டு வந்தனர். அறுசுவை விருந்துகள் தயார் செய்யப்பட்டது. மலையாக சாதம் சமைக்கப்பட்டது. திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேர் சாப்பிட்டும் உணவு காலியாகவில்லை. மலையாக குவிந்திருந்தது. அதை பார்த்த அன்னை மீனாட்சி, உணவுகள் இவ்வளவு இருக்கிறதே, என்ன செய்வது என்று சிவபெருமானிடம் கேட்டார். உடனே சிவபெருமான் குண்டோதரர்கள் இருவரை அங்கு வரவழைத்தார். மீதமுள்ள சாதம் பலகாரங்களை சாப்பிடுமாறு அவர்களை பணித்தார். அவர்கள் இருவரும் அடுத்த சில நிமிடங்களிலேயே அத்தனை உணவு வகைகளையும் பலகாரங்களையும் வேகமாக தின்று தீர்த்துவிட்டனர். சாப்பிட்டு முடித்ததும் அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது. தாகத்தை தணிக்க பெரிய அண்டாக்களில் இருந்த தண்ணீரை மடக் என்று குடித்தனர். பெரிய அண்டாக்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறிய டம்ளர்கள் போல் இருந்தன. அந்த தண்ணீர் அவர்களுக்கு போதவில்லை. தாகம் என்று கத்தினார். அப்போது சிவபெருமான் தன் கையை பூமியில் வைத்து அழுத்த அங்கு ஒரு நதியை உருவானது. அந்த நதி நீரை குடித்து குண்டோதரர்கள் தாகம் தீர்ந்தனர். சிவபெருமான் தன் கையை வைத்து உருவாக்கியதால் தான் அந்த நதி வைகை என ஆயிற்று என்கிறது புராண கதை. தன் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் செய்தியை கேள்விப்பட்டு கள்ளழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையிலிருந்து இறங்கி சகல கோலாகலங்களுடன் மதுரை நோக்கி வருகிறார். வரும்பொழி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது. திருமணம் முடிந்த பின்னர் தான் அழகர் மதுரைக்கு வர அதே சோகத்துடன் வைகையில் எழுந்தருளுகிறார் என்கிறது கதை. இத்துணை சிறப்பு வாய்ந்த மதுரை சித்திரை திருவிழாவை நான் ஒரு 17 வயது வரை காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. வேறு யாரெல்லாம் பார்த்திருக்கிறீர்கள் என்று கமெண்ட்டுகள் பதிவிடுங்கள்.